லைப்ரரி படிக்கே அண்ணா அவ்வளவு புக் வச்சிருக்கு. இதெல்லாம் எப்படி படிக்கிறதுனே தெரியல. இவ்வளவு புக் இருக்கு. இந்த புக்ல எந்த புக் படிக்கலாம்? பெரிய இருக்கு. சயின்ஸ் ஒருவேளை தப்பி வந்திருப்போம். அப்ப நேத்து நீதான் வந்தியா? இல்ல நான் வந்தேன் படிக்கிறதுக்கு. அப்பதான் இந்த புக் எடுத்தேன் சயின்ஸ். அந்த பேச்சை தோண்டி இருக்கும்போதே திடீர்னு லைட்டு சாத்தி கதவு சாத்தி அப்ப ஜன்னல்லாம் வேகம் அடிச்சு அதனால நான் புக்கை கீழே புக்கில் உடனே ஓட்டேன். யாரோட தெரியுமா? இங்க வேலை விஷயமா நடந்ததுனால எவ்வளவு காசு ஆமா உனக்கு இந்த புக்கு மூலியமா காசு கிடைக்குன்னு சொன்னீங்க. அது எப்படி? இல்லையா தன்னை டேவிட் கொஞ்சம் பார்க்க போனேன். அப்போதான் ஹலோ ஹாய் ஹலோ மிஸ்டர் டேவிட். This is your assignment. What? இந்த புக்ல தான் எல்லாரும் விஷயம் இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறது தான் உங்க வேலை. இல்லைன்னா ஒரு பாம் சயின்ஸ். அந்த பாம் புக்ல எங்கிட்ட அந்த பாம் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லிட்டு தான் இந்த புக்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த புக்கில் எல்லா விஷயம் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஆனால் கான்செப்ட் எப்படி தெரிஞ்சுக்கொள்ள தான் எங்கே இருந்துச்சு. ஸோ இந்த கான்செப்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த இருக்கிற விஷயம் தான் நீ கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ அதை ஒரு நாள் தான் முடியும். சரி, இதனால எனக்கு என்ன லாபம்? இதுதான் நடந்துச்சு. எது நடந்தாலும் நல்லதாவே இருக்கட்டும்ண்ணே. ஆனா எனக்கு இதுல ஒரு ஆபத்து இருக்குன்னு தோணுதுண்ணே. சரிண்ணே, நான் கிளம்புறேன். தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ 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 வளரும் பெறையே தேயாதே இனியும் அழுது
பக்கம் இல்ல, இந்த பக்கம் மட்டும் தான் இருந்துச்சு. எனக்கு தெரியும்டா நீ தான் அடிச்சிருப்பேன். அன்னைக்கு சீடி காணா போகும்போது கூட ஓமன தான் சந்தேகப்பட்டேன். அப்பயே டவுட் ஆனேன். கன்ஃபார்ம் ஆச்சு. சொன்னா புரியாது. என்னன்னாச்சு? என்னது? எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவா. ஹலோ ஹலோ, டேவிட் ஹியர். சொல்லுங்க. அண்ணன் இருக்காரா? மனுஷங்க என்ன சொல்றீங்க? அண்ணனுக்கு நடுப்புறாங்க நடந்துச்சு. இப்ப அவனோட பேச முடியாது. ஓ காட். அப்ப அவரு குணமாயிட்டாருன்னா என்கிட்ட சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு புக் எடுத்து போனாரு, அந்த புக்கை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகே பாய். அண்ணன் வந்த ஆபத்து சம்பா அண்ணன் மாமானுக்கு அனுப்ப வேண்டியதான். ஹலோ மாமா, நான் தான் ரிஷி பேசுறேன். மாமா, ஒரு முக்கியமான விஷயமா உங்கள்கிட்ட பேசணும். கொஞ்ச வீட்டுக்கு வரீங்களா? மாமா, ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு. ஒரு காலத்துல அண்ணனுக்கு மண்டியில் அடிப்பட்டு கோமா அவர் இங்க இருக்கிறதுனால நிறைய பேர் போன் பண்ணி டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு அவரு உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. அண்ணனே என் கூட தானே மாமா இருக்காரு. எப்படி ஒரு கண்ணை விட்டு போக முடியும்? சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ ஓட சட 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 சங்கிலி கருப்பனுக்கு நமோ நமஹ. கருப்பா இங்கு அடிவர சங்கிலியோட சென்று வர. கருப்பா இங்கு அடிவர சங்கிலியோட சென்று வர. கருப்பா இங்கு அடிவர சங்கிலியோட சென்று வர. மயக்காட்டு வீரனா மயக்காட்டு தூரனா, மயக்காட்டு வீரனா மயக்காட்டு தூரனா, மதியாலும் நாயகி நிறந்தாலும் கம்புனா. கருப்பா இங்கு அடிவர சங்கிலியோட சென்று வர.
மொத்தத்துலேயே இப்படிதான் இருக்கா பாருங்க கொஞ்சம் தெரியும். வீட்டில் ஒரு விளக்கு இல்லாமல் அடிச்சுட்டு எல்லா வெளியே கூப்பிட்டு வரைக்கும் வேலை இருக்கு. பிரமையா இருக்குமோ? என்னடா நடக்குதுங்க? இந்த சாமி அவர் உடம்பு உள்ள பேய் கூட என்ன வேணும்னு கேட்டு டிஸ்கஸ் பாக்குற பார்த்தாச்சு நடக்கிறத சித்தா போது ஹலோ சொல்றான் என்னடா படம் பார்த்து பேசுற தெளிவா பேசுறா நீ என்ன நீ நடந்து மறக்கலையா எல்லாம் பிரமையா இருக்கும் நீ ஏன் சும்மா பயந்து இருக்க எல்லாம் பிரமையா இருக்கும் எதை பார்த்து பயந்து கால் பண்ணேன் பாத்ரூம் குளிக்க போனேன்டா. அப்போ உங்க அண்ணன் கொஞ்சம் பார்த்தேன். எனக்கு மனசே சரியில்லடா. சரி நீயும் ஒரு மாதிரியா இருக்க. அதையும் கேட்கிறேன். இந்த வீட்டுல ஏதோ சரி நடக்கிறதுன்னு எனக்கு தெரியல. போய் நிஷி போய் பார்ப்போம். வர வர வீட்டில் ரொம்ப திருட்டு போகுது. சரி யாருன்னு சிசிடிவி கேமரா பார்த்து தெரிஞ்சுப்போமே. இவ்வளவு நேரம் திருநது ஒரு பங்களாவா? ஒரு நாள் மாட்டாமையா போயிருவான். அப்ப பாத்துக்கிறான் அவனை. சொன்ன மாதிரி வேலையை முடிச்சாச்சு. இந்த புக்கை முதல்ல பத்திரமா வை.
இது என்ன டைரியா இருக்கும்? ஒரு சிடி, ஒரு அட்ரஸ் இருக்கு. ஒண்ணுமே புரியலையே. இருக்கிற பிரச்சனை எல்லாம் இது வேற. ஒரு வேலை எல்லாம் குழுவையும் எழுதியாச்சு. இது சிடி. சிடிக்கும் இந்த குழுக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும்? அப்புறம் புக்கு, அப்புறம் கண்ணாடி. கண்ணாடியில நம்பர் எழுதிருந்துச்சு 543. அப்புறம் கடைசியாக கம்ப்யூட்டரு. கம்ப்யூட்டரில் இதே அட்ரஸ் எழுதிருந்துச்சு. அட்ரஸும் இந்த புக்கில் இருக்கிற அட்ரஸும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த அட்ரஸில் அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோமே. ஓகே, இதுதான். ஓகே, என்னது இது? நம்ம இந்த அட்ரஸ் இருக்குன்னா பிவிசி கம்பெனியோட பேர் வருது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பிவிசியில் தான் என்னோட விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கடைசி கண்டுபிடிச்சாச்சு. அந்த சிடிக்கும் இந்த க்ளூக்கும் என்ன லிங்க்னு கண்டுபிடிச்சோம். சரி, இப்போ கடைசியாக மிச்சம் வைக்கிறது இந்த க்ளூ மட்டும்தான். இது என்ன க்ளூன்னு இப்போ கண்டுபிடிக்குமே. இதுக்கு அங்கிள் ஃபோன் அடிச்சு பார்ப்போமே. ஹலோ, அங்கிள், நான் ரிஷி பேசுகிறேன். அங்கிள், நான் ஒரு நம்பர் சொல்கிறேன். அது எந்த பொருள் உள்ள நம்பர்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஓகே அங்கிள். 543 அது என்ன பொருள் உள்ள நம்பர்னு சொல்கிறீங்களா அங்கிள்? பிவிசியா? ஓகே அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள். ஓகே, பாய். இந்த பிவிசி எப்படி இருக்கும்? இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பிவிசியில் தான் என்னோட விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நிறைய பிரச்சனை போச்சு. நம்ம எங்கள் அண்ணனை கொண்டது அந்த புக்கை வந்துட்டு எதுக்காக கொடுத்தோம், எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சுடா. என்னடா பண்ண போகிறோம்? அதான் எனக்கும் தெரியல. பசங்க போட்டுருவோமா? நம்மளால முடியுமா? இல்லைடா, அதுக்காக தான் நான் ஒருத்தனை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இதோ அவனே வந்துட்டானே. ஹாய் ப்ரோ. ஹாய், வெல்கம்.
பண்ற அளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்ல மாட்டியாடா? ஏன் என்கிட்ட சொல்லல? நிறுத்துங்க, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அடிக்க இங்க வலிக்குது. ஐயோ அம்மா. உனக்கு தேவையா? எனக்கு துரோகம் பண்ணல. நான் சொன்னேன். என்னடா விஷயம் பண்ற? அடிக்க வந்தாங்க. ஏதோ ஒரு டாஸ்க் சார். அந்த அவங்க வீட்டுல தான் அந்த க்ளூ இருக்கு. அந்த பிவிசி பைப்ல தான் சார் இருக்கு. போலீஸ்லாம் வந்து அந்த வீட்டுக்கு நாங்கள் அனுப்பிட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து பாலாஜியில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். Run!